I got my head in the clouds so high, feet on the ground, but I still get by. The rules were made for someone else to try, but not me. இந்த விழாவில் நுழையும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஜனசமூகத்துக்கு நீதி வருவது போதுதான் இப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்தித்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்த ரைஸ் நிறுவனத்துக்கும் கிஃப்ட் லைஃப் நிறுவனத்துக்கும் எனது கண்கள் படித்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கஸ்பர் பற்றி சொல்லணும்னா இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே போகலாம். அவர் மனதில் எதையும் மறைக்க வைத்ததே கிடையாது. மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுகிறவர். அதனால் அவர் எத்தனை வாழ்க்கைகளை இழந்திருக்கிறார், எத்தனை வாழ்க்கைகளை பெற்றிருக்கிறார் என்றால் என்னுடைய நட்பு அவருக்கு கவசமாக இருக்கும். அவருக்கு திரையுலகில் ஒரு பெரிய நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு படத்துக்கு கதையும் அல்லது வசனமும் எழுதுங்கள், உங்களுடைய ஆர்வம் தெரியும். இசைக்கு அவர்கள் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு திருவாசகத்துக்கு இளையராஜா கோடிக்கணக்கிலே செலவழித்து அந்த திருவாசகத்தை உருவாக்கிய அந்த நிகழ்வை எங்களால் என்றுமே மறக்க முடியாது. காலம் காலமாக நிலைத்திருக்கக்கூடிய காவியமாக ஓவியமாக நெஞ்சு நிலைத்திருக்கக்கூடிய திருவாசகம் படைத்த ஒரு மிகப்பெரிய சமன். அவருக்கு நன்றாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகிலா மேடம் பற்றி சொல்லணும்னா என் மீது அளவு கடந்த பெரும் வைத்திருப்பவர். நான் எடுக்கின்ற படம் கண்டுகொண்டை பற்றி பெருமையாக பேசுவார். காக்க பற்றி பெருமையாக பேசுவார். அசுரனை பற்றி வரும்போது வன்முறை அதிகமாக சொல்லுவார். படத்தினுடைய கதையை வாங்கும் பொழுது அதில் சில உண்மைகளை சொல்ல வேண்டியது. அராஜகத்தை அழிப்பதற்கு கதாநாயகன் எடுக்கின்றதான தவிர அது திருத்துவதற்காகத்தானே தவிர மற்றபடி வன்முறையை கூடுவதற்காக அல்ல. அவருக்கு எங்களோடு இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை பதிவு வைத்திருக்கிறார். அதை எங்கள் இயக்குநருக்கு சொல்லி அவருக்கும் நான் உங்களுடைய எண்ணங்களை நான் பதிவு வைக்கிறேன். உங்களுக்கு 25,000 மேலான வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் பல நூறு ஆயிரங்களை கடந்து இந்த நிறுவனம் மிக உயரிய இடத்தில் ரைஸ் என்று சொன்னால் நான் நினைப்பது உயர்வு. அந்த உயர்வு உயர்ந்து கொண்டே இருக்கும். இவர்களை கொடுக்கின்ற மனப்பண்பு உள்ள அந்த நிறுவனம் கொடுத்து அது ஒரு வல்லமை வாய்ந்த நிறுவனமாக நிகழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. The chief guest of the day, Dr. J.C.D. Prabhakar, the Speaker of the Assembly, respected Father Jagat Gaspar, and all the other collaborators from the RISE, Give Life, Loyola College, and all the collaborators. It is really indeed a happy and delightful moment for me to thank and appreciate all of you together for having organized this mega job fair. We have given an opportunity for the youth of our nation in nation building, in creating job opportunities. This gathering demonstrates the power of collaboration when educational institutions, industries, government agencies, training partners, placement professionals, HRs, volunteers, and the civil society have come together today to prove to this world that it is possible. If we all of us come together, we can create job opportunities for the youngsters, the youth of our nation. இளையோருக்கு வாழ்விலே ஒளியூட்ட நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம் என்ற பெருமிதத்திலே நிச்சயமாக வாழ்வு ஒளியோடு வாழ்வதற்கு இது சிறப்பான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. Events in Loyola College, particularly Mega Job Fair, remains as an example for all of us that we can create change. With this confidence, we move forward and giving life to many of our youth. Once again,
hearty thanks and gratitude to every one of you for your collaboration. Thank you. வேலைவாய்ப்பை தேடியும் எப்போதும் விடிவு காலம் கிடைக்கும் என்று காத்திருந்ததின் ஒரு விடுவு நிலையில் நிச்சயமாக இங்கே நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு அரங்கம் நிறைய கூடியிருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே, ஜெகத் அவர்கள் நீண்ட காலமாக நான் அறிவேன். சிலரை அறிவிலிருந்து பார்க்க முடியவும், சிலரை தூரத்தில் இருந்து பார்த்து வியப்போம். அப்படி வியப்புக்குரிய ஒரு மனிதனாக தான் ஜெகத் அவர்களை நான் பார்த்தது. அது எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் தமிழ் வளர்ப்புகளை இருந்தாலும் இலக்கிய ஆற்றலாகவும் சரி, பொதுப்பணியில் இருந்தாலும் இசையை வளர்ப்பதாக இருந்தாலும் எடுத்துக்கொண்ட எந்த துறையிலும் அவர்களுடைய விதி இருக்கிற ஒரு காரணத்தை பார்த்து நான் வியப்பது உண்டு. அந்த வகையில் இப்போதும் இந்த லைஃப் அமைப்பின் ஈவ்ஸ் லைஃப் அமைப்போடு இணைந்து நின்று இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக் கொண்டிருக்கிற முயற்சிகளை நான் மனதால் பாராட்டுகிறேன். அதில் குறிப்பாக இது இங்கே நடைபெறுகிறது என்றால் நல்லது நடக்கிற எல்லா இடத்திலும் நான் இருப்பேன் என்று சொல்லுகிற சகோதரி அகிலா ஸ்ரீனிவாசன்